Hi friends, welcome to my channel. This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு கையால் உலகையே திரும்பி பார்க்க வைத்த சாமானியர். டெக்னாலஜிக்கே டஃப் கொடுக்கும் தத்ரூப ஓவியங்கள். எல்லோரும் கைவிட்டாலும் தன்னம்பிக்கையை கைவிடாத மாமனிதர். கடவுளுடைய நகரத்துல பிறந்தவருக்கு இப்படி ஒரு வேதனை கதையா? கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் மனோஜ்குமார். 45 வயதாகக்கூடிய இவரு பிறக்கும் போதே மாற்றுத்திறனாளியா இருந்திருக்காங்க. ஒரு கையால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப வேதனைக்குள்ளான இவரு இப்போ உலகத்தையே தன்னுடைய ஓவியங்களால திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. എന്റെ പേര് മനോജ്കുമാർ എന്നാണ്. ഞാൻ ജന്മന വലതുകയും കാതും വഴിയാത്ത ആളാണ്. ചെറുപ്പകാലം മുതൽ ചിത്രങ്ങൾ വരയ്ക്കുമായിരുന്നു. അതിനുശേഷം ഞാനിവിടെ ചെന്നൈയിൽ വന്നത് എൻ്റെ ക്ഷേത്രങ്ങളിൽ ഈ വീഡിയോ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന നല്ലവരായ ആൾക്കാർ എൻ്റെ ഈ അവസ്ഥയായിരുന്നു. ഇവിടെ ക്ഷേത്രങ്ങളിലും സ്കൂളുകളിലും ഒക്കെ ചിത്രങ്ങൾ വരയ്ക്കാൻ അവസരം തരണമെന്ന് താഴ്മയെ അപേക്ഷിക്കുന്നു. എൻ്റെ അവസ്ഥയായിരുന്നു. എന്നെ സഹായിക്കുമെന്ന് വിശ്വസിക്കുന്നു. നല്ലവരായ നല്ല ആൾക്കാർ എന്നെ സഹായിക്കണമെന്ന് താഴ്മയെ അപേക്ഷിക്കുന്നു. சின்ன வயசுல அவருடைய திறமையை கண்டுபிடிச்ச அவங்க தாயார் அவரை ஓவிய பள்ளியில சேர்த்து விட்டுருக்காங்களாம். அப்போ இருந்து சின்ன சின்ன விளம்பர பலகைகள், நம்பர் பிளேட், இந்த மாதிரி குட்டி குட்டி ஓவியங்கள் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் வறுமையும் இவரை வாட்டி வதச்சிருக்கு. தன்னுடைய மகளுடையும் பெற்றோர்களுடையும் இப்ப வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் சின்ன சின்ன ஓவியங்கள் மட்டும் வரைஞ்சுக்கிட்டு இருந்த இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கான். கொல்லம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோட்டாக்கரை பகுதியில இருக்கக்கூடிய கணபதி கோவில்ல இவருக்கு ஓவியங்கள் வரையறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து அவருடைய ஓவியங்களை பார்த்த பல பக்தர்கள் இறைவனுடைய அருள் இருக்க ஒருத்தராலதான் இப்படியெல்லாம் வரைய முடியும் அப்படின்னு மெய்சிலிர்த்து போயிருக்காங்க. அங்க அந்த கோவிலுக்கு வந்த அவருடைய திறமைய பார்த்த திருவாங்கூர் தேவசம்போர்ட் தலைவர் பிரசாத் அவர்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து சபரிமலை மாளிகை பக்கத்துல இருக்கக்கூடிய அன்னதான கூடத்துல இவர் வரைஞ்ச ஓவியங்கள் பலரையும் மெய்சிலிர்க்க வச்சிருக்கு. ஐயப்பனே இவருடைய கையில குடி இருக்க மாதிரி பலரும் வியந்து போய் பார்த்திருக்காங்க. அதை தொடர்ந்து மனோஜ்குமார் அவர்களுக்கு தமிழ்நாடு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து ஆவடியில இருக்கக்கூடிய பக்தவாச்சலபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன் கோவில்ல அங்க ஹரிஷ் அப்படின்றவங்க மனோஜ்குமார சபரிமலை கோவில்ல பாத்திருக்காங்க. அங்க அவருக்கு இங்க வந்து வரைய சொல்லி ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்காங்க. இப்போ ஆவடியில இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில்ல மனோஜ்குமாருடைய ஓவியங்கள் பலரையுமே நிகழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அவர் வரையக்கூடிய ஓவியங்களை பார்த்து பலருமே ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்காங்க. இதை தொடர்ந்து மனோஜ்குமாருக்கு அடுத்தடுத்து பல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு கைகளால ஓவியங்கள் வரையக்கூடிய இவருக்கு பலரும் அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சாலுமே இப்பவும் வறுமையால வாடிட்டு இருக்க, எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் கோரிக்கையுமே வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து எனக்கு எப்பவுமே எனக்கு இறைவனுடைய அருள் இருக்கு, அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் மனோஜ்குமார் பேசியிருக்காராம். இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜயோடைய தத்ரூப ஓவியத்தை வரைஞ்சு பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்காரு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு கை இருந்தாலும் தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய மனோஜ்குமார் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செய்தியை வழங்குவோர் GT Holidays. Thank you for watching.